ரஜினிகாந்த் சார், வந்தே பாரத் ஏற வச்சு எங்களுக்கு மெட்ரோவில் ஏற வைக்க தெரியாதா? இந்தியாவிலேயே மெட்ரோ வந்தே பாரத் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு தான் அதிகம். வந்தே பாரத் இந்தியாவில் தமிழ்நாட்டு தான் அதிகம். திட்டமிட்டு இது போன்று பாஜக எதிராக விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. சரியான தரவுகள் கொடுக்கல, அதன் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஒன்று. ரெண்டாவது, எல்லா செயலுமே இது போன்ற விவசாயிகள் பிரச்சனை வரும்போது இத்தனை 1000 நெல் மூட்டைகள் நனைஞ்சிருக்கு, அதுக்கு கிடங்கு அமைக்கல, அது திசை திருப்பதுக்காக இது பண்ணுறாங்க. இந்த எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து குற்றச்சாட்டு திட்டமிட்டு முன்வைக்கப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டு மூலமா. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிற அந்த புள்ளி வரும் தவறான புள்ளி வரும். இந்தியாவிலேயே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற ரயில்வே திட்டங்களில் குறைவான திட்டங்களை கொடுத்திருப்பது வந்து தமிழ்நாட்டில் தான். அது வந்தே பாரதாக இருக்கட்டும் அல்லது தேஜஸ் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், எல்லாமே மிக குறைவான ரயில்களை தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் புள்ளி வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கடந்த ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டில், மோடி அரசினுடைய பட்ஜெட்டில் ரயில்வே குறித்து, தமிழ்நாடு குறித்து ஒரு அறிவிப்பு கூட கிடையாது. உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதாவது பீகாருக்கு வாரி வாரி வழங்கினாங்க, அப்போ பீகார் எலெக்ஷன் நடக்கலை. ஆந்திராவுக்கு வாரி வாரி வழங்கினாங்க, அப்போது தேர்தல் நடக்கலை. ஆனால் எங்கள் தமிழ்நாடு என்கிற பெயர் கூட ஒரு பட்ஜெட்டில் இல்லைன்னு சொன்னாக்கா அது ஒன்றிய அரசு கடந்த பிப்ரவரியில் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டில் தான். இது எப்படி தமிழ்நாட்டுக்கு ரயில்வே உள்ளிட்ட எல்லாத்தையும் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் எந்த புள்ளிவரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க? அப்பட்டமான தவறான தகவல், தவறான செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கேள்வியை தான் கேட்டீங்க, இது அரசியல் உள்ளதா அப்படின்னு. அரசியல் குற்றச்சாட்டு வைக்கிறவங்கள்ட்ட உள்ளதுன்னு எனக்கு முன்னாடி பேசின ஒரு நண்பர் சொன்னார். சரி, அதாவது நாங்கள் ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்டாக்கா அரசியல் உள்ளதுன்றாங்க. மறுப்பதில் அரசியல் இருக்கு. அதாவது சார், இப்போ மெட்ரோ ரயில் தமிழ்நாட்டில் சென்னையில் இப்போ தொடங்கிட்டாங்க, ஓடிக்கிட்டு இருக்கு, சக்ஸஸாக வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இப்போ மதுரையில் வைக்கணும் வேணும்னு நம்ம கேட்டிருக்கிறோம். மதுரையில் என்ன பொத்தாம்பதுவா கண்ணை மூடிக்கிட்டெல்லாம் கேட்கல. பொத்தாம்பதுவா கண்ணை மூடிக்கிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு ரிப்போர்ட் அனுப்பல. இங்கே சென்னையில் எந்த அதிகாரிகள், எந்த நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு இங்கே மெட்ரோ ரயிலை வெற்றிகரமாக நடத்துகிறார்களோ இதே அதிகாரிகள் தான் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை 2021-22க்கான நிதிநிலை அறிக்கையில் கோவை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு மெட்ரோ திட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்த பிறகு அறிவித்த சில மாதங்களில் உரிய ஆய்வுகள் நடத்தி அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் மதுரையில் 26 ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பாதைகள் உள்ளிட்ட அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அனைத்து ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கோவையிலும் அப்படிதான் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு அந்த ரிப்போர்ட் தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதலோடு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒன்றிய அரசு சொல்லுகிற ஒரே குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் தொகை போதுமானதா இல்லை. 2017 மெட்ரோ விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெட்ரோ கொள்கை அடிப்படையில், ஒன்றிய அரசு வகுத்த மெட்ரோ கொள்கை அடிப்படையில் உரிய மக்கள் தொகை மதுரையில இல்லை, கோவையில் இல்லை என்றுதான் அந்த நகர்ப்புற ஊரக வளர்ச்சி துறை அறிவிச்சிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு ஜவஹர் அலி தோழர் சொன்ன மாதிரி இங்கே உண்மையிலேயே 25 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் மதுரை மாநகரத்தில் வாழ்றாங்க. 35 லட்சம் மக்கள் கோவையில் வாழ்றாங்க, கூடுதலாக தான் வாழ்றாங்க இருக்காங்க. இப்போ இதே வானதி சீனிவாசனும் இதே அண்ணாமலையும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது நாங்கள் வெற்றி பெற்றால் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார்களா இல்லையா? அவர்கள் துண்டறிக்கை அடித்து கொடுத்தார்களா இல்லையா? அதுபோல மதுரையில் எய்ம்ஸ் கொண்டு வருவோம் என்று சொன்னார்களா இல்லையா? ஒன்றிய அரசு கடந்த 2021 தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னாங்களா இல்லையா? இப்போ மதுரைக்கு எய்ம்ஸ் வருதுன்னா மெட்ரோ வேணுமா வேண்டாமா? கோவை ஒரு மான்செஸ்டர் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு இந்தியாவிலே ஒரு பெரிய தொழில் நகரம். இருங்க பேசி முடிச்சிடும், அப்புறம் பதில் சொல்லுவாரு. மெட்ரோ கொண்டு வர பேசி முடிச்சிடும், அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருங்க தோழர். நீங்க பேசும்போது அவரு தப்பா கொடுத்திருக்காங்க சொல்றாரு. யாரு டேட்டா தப்பா கொடுத்திருக்காங்க? அதாவது அதுல மாற்றுக்கிறது இல்ல சார். அவங்க 2011 இல்ல இருக்கிற புள்ளிவரத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்காங்க. டேட்டா தவறா கொடுத்துட்டு மத்திய அரசு தவறா கொடுத்ததை வச்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு அது என்ன அவங்க கேட்டிருக்கணும்னு சொன்னா, நீங்க உங்களுடைய அறிக்கையை
உரிய வகையில் வந்து பரிசீலனை பண்ணுங்க. இந்த இதெல்லாம் கொரிஸ் இருக்கு, இதெல்லாம் கேள்விகள் இருக்கு. இப்ப 20 லட்சம் வந்து குறைவா இருக்கும்போது நாங்க தர முடியாது, ஆகவே நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துரை அனுப்பி வைங்க என்று நீங்கள் கருத்துரை கேட்டு அனுப்பி இருக்கணும். நீங்க ரிஜெக்ட் பண்ணி தான் அனுப்புறீங்க. வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? உங்களுடைய நோக்கம் என்ன? அதே சமயத்தில் நிராகரிக்கப்பட்டது காரணங்கள் அவங்க சொல்றாங்க இல்லையா, என்னென்ன காரணம் சார்? மக்கள் தொகை ஒரு காரணம், அதே போன்று அதனுடைய தேவை, முதன்மையான காரணம் மக்கள் தொகை தான் சார். நீங்க நிராகரிச்சிருக்க கூடாது. 2011 புள்ளிவிவரப்படி நீங்க அனுப்பி இருக்கீங்க. காரணங்களுக்காக நிராகரிச்சாங்களோ, என்னென்ன காரணங்களுக்காக அது புறக்கணிக்கப்படுதோ அந்த காரணங்கள் குறிப்பிட்டு இல்ல இதுதான் சரியான ரேட்டா போவாங்களா? நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். குருகிராம்ல, புவனேஸ்வரத்துல, ஆக்ராவில், மீரட்ல, லக்னோவில், கான்பூர்ல, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர்ல, பூனேவில், ஹரியானாவில் இருக்கிற பரிதாபாத்ல, பல்லாக்கர்ல எந்த அடிப்படையில் நீங்க வந்து மெட்ரோ திட்டத்துக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க, உங்க ஃபண்டை கொடுத்தீங்க? எப்ப எந்த அடிப்படையில் நீங்க வந்து அதுக்கு ஓகே சொன்னீங்க? அப்ப மட்டும் நீங்க மக்கள் தொகை பார்க்கலையா? மற்ற இதர விதிமுறைகளை நீங்க பார்க்கலையா? நீங்க சொல்ற நான் சொன்ன இத்தனை நகரங்களும் இன்னைக்கும் 15 லட்சம் இப்படிதான் இருக்கிறாங்க. வந்து அப்படியே நீங்க வந்து மினிமம் எடுத்துக்கிட்டே 15 லட்சம் 20 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது இருங்க அப்படி இருக்கிற பொழுது அங்க மட்டும் உங்களுடைய விதிமுறையா பொருந்தாம போனது. இது முழுக்க அரசியல் சார். தமிழ்நாடு என்றாவே வேப்பங்காயா கசைக்கிறது. மோடிக்கு, பாஜகவுக்கு வேப்பங்காயாக கசைக்கிறது. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பல்வேறு திட்டங்கள் கொண்டு வராங்க. இல்ல இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இதே வானதி சீனிவாசன் நாங்கள் ஆட்சிக்கு வந்த என்டிஏ ஆட்சிக்கு வந்த பிறகு நல்லா புரிஞ்சுக்கணும். என்டிஏ ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டணி ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டில் கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. அதே ரிட்டோரிக்கா அதே வாய்ஸை வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வருவோம். அப்ப நீங்க ஆட்சிக்கு வரலன்னா கொண்டு வர மாட்டீங்களா? அப்ப நீங்க ஆட்சி கோரிக்கை வைக்கிறாங்க. இல்ல சார், என்னோட கேள்வி, இல்ல சார், நீங்க தமிழ்நாட்டுடைய மக்கள் மீது நீங்க அக்கறை இருக்குன்னு சொன்னா நீங்க இதுல அரசியல் பண்ணக்கூடாது. உடனடியாக இது ஒன்றிய அரசு இந்த திட்டத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றுதான் கேட்க வேண்டுமே தவிர நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க கொண்டு வரும் சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? சரி, இதுதான் சார் மறுத்துட்டாங்க. கல்விக்கு இருக்கிற தொகையை 2152 கோடியை ஏன் சார் இன்ன வரையும் கொடுக்காம இருக்கிறாங்க? ஏன் நீங்க வந்து இந்தி திணிப்பை வந்து ஏத்துக்கிட்டாதான் குறிப்பீங்களா? உங்களுடைய சமக்ரா அபியான் திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் கொடுப்பீங்களா? இது எந்த விதத்துல சரி? அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. அதாவது சமக்ரா அந்த என்ன சொல்றது அபியான் திட்டம் இருக்கு இல்லையா, இந்த திட்டத்துக்கும் நிதிக்கு சம்பந்தம் கிடையாது. நிதி என்பது இது அதாவது என்னன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு சார். கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்கிறது. பொதுப்பட்டியல் இருக்கிற பொழுது ஒன்றிய அரசும் மாநில அரசும் நிதி ஒதுக்கணும். ஒன்றிய அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நீங்க எதுக்கு இந்த ஒரு காரணம் காட்டி கொடுக்காம இருக்கிறீங்க? ஏன் வந்து பேரிடர் மேலாண்மை அடிப்படையில் கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒன்றிய அரசு கொடுக்கல? தென் மாவட்டங்கள் மழையால் புயலால் பாதிக்கப்பட்ட போது, பேரிடர் பாதித்த போது ஏன் நிதியை நீங்கள் தரவில்லை? இங்க சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட போது ஏன் நீங்கள் நிதியை தரவில்லை? என்ன நோக்கம் உங்க நோக்கம்? அப்போ முழுக்க நீங்க இப்ப கூட சொன்னீங்க ஒரிசாவில் போய் சார் அவர் சொல்றாரு ஒரிசாவில் வந்து தமிழர்களை திருடன்னு சொல்லிட்டாங்க. தமிழர் மக்களை வந்து திருட்டு பட்டம் வந்து கட்டினாரு யாரு? மோடி, அமித்ஷாவும். எவ்வளவு கொடுமை அது, எவ்வளவு வேதனை இது. நான் அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்றாருன்னா, நீங்க இங்க வந்து திமுகவை பார்த்து கேட்கிறேன், எங்க வடநாட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து இங்க முதலமைச்சராக ஒத்துக்குறீங்களா? எங்க வி.கே. பாண்டியன் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்தாரு. அங்க முதலமைச்சர் கேண்டிடேட் நவீன் பட்நாயக்குங்க. நவீன் பட்நாயக் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா அங்க வந்து அங்க வந்து தேர்தலை சந்திச்சாரு. இப்ப அத போல வந்து அந்த சோமநாத கோயிலுடைய சாவியை தமிழர்கள் திருடிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. பீகார்ல போய் திமுக இருக்கட்டும், ஆட்சி குற்றம் சாட்டுனா திமுக சொல்றீங்க. அங்க போய் பீகார் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வன்முறை நடக்குது, மிகப்பெரிய எதிரான செயல் வந்து தமிழ்நாட்டு நடக்குது என்று சொன்னா யாரும் நீங்க சொல்றீங்க? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்றதுங்கிறது வந்து எவ்வளவு சரியில்லாத தன்மை அது. ஆகவே முழுக்க இன்னொரு எஸ்ஐஆர் விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நீங்க எல்லாத்தையும் கேட்டீங்க, நானும் சொன்னேன்ல. எஸ்ஐஆர் பொறுத்தளவுக்கு சார் முழுக்க வாக்கு திருட்டுக்காக, ஓட்சோர் என்று சொல்லப்படுகிற வாக்கு திருட்டுக்காகவே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து எஸ்ஐஆர்ங்கிற நடைமுறையை இவங்க தான் முதல்ல கொண்டு வர்றாங்க. இங்க பாஜகவும் தேர்தல் ஆணையமும்
கள்ளக்கூட்டு வைத்துக் கொண்டு இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு அங்கமாக 2002 கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அதாவது சார் நடந்தது சார் அது வந்து சம்மரி ரிவிஷன் தான் சார். சம்மரி ரிவிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாலும் நடக்கும், முன்னாடியும் நடக்கும். இந்த வருஷம் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கணும், அதுவும் கூட ஒரு வருஷம் இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்துக்குள்ள நடக்கணும். இப்ப நீங்க சம்மரி ரிவிஷன்ல வரும்போது நீங்க செத்தவங்களை வாக்கு நீக்குங்கன்னு சொன்னா நீக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, அல்லது இடம்பெயர்ந்தவர்கள் வாக்குகளை நீக்குன்னா நீக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது எப்ப பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த தீவிர திருத்தம் எப்ப பண்ணணும்னு சொன்னாக்கா அது வந்து 5 ஆண்டுகளுக்குள் எந்த வருஷம் வேணுமானு பண்ணலாம். தேர்தல் வந்து வருது வரல அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாது. அதுல தேர்தலே கணக்குல கிடையாது. நீங்க போன வருஷம் கூட பண்ணிருக்கலாம், 2023 கூட பண்ணிருக்கலாம், அல்லது 2024 கூட பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப வந்து அவங்க பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப பண்ண வேண்டியதே வந்து சம்மரி ரிவிஷன் தான். இது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் பண்றது. அதாவது லோக்சபா எலெக்ஷனா இருக்கட்டும் அல்லது சட்டசபை எலெக்ஷனா இருக்கட்டும், தேர்தலுக்கு முன்னாடி பண்றது. இது வந்து முழுக்க இங்க வந்து நேத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அமித்ஷா ரொம்ப டேரா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்க வந்து இந்த 2026 தேர்தல்ல ஒரு என்டிஏ ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமைக்கும், நிச்சயமாக அமைப்போம் சொல்றாரு. எதை வச்சு சொல்றாருன்னா இந்த எஸ்ஐஆரை வைத்து தான் சொல்லுகிறார். ஆக எஸ்ஐஆரை கொண்டு எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகளை, குறிப்பாக தலித்துகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஆகியோருடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டு இவர்கள் 41 தொகுதிகளை குறிவைத்திருப்பதாக இன்றைக்கு தகவல்கள் சொல்லுகிறது. ஆகவே முழுக்க இந்த எஸ்ஐஆர் என்கிற வாக்கு திருட்டை செய்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை போகிறார்கள். அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வரலாற்றிலே மிகப்பெரிய சுயநலத்திற்காக இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற தமிழ்நாட்டுடைய மக்களுடைய குடியுரிமை. இன்னும் ஒரே ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன். இந்த தமிழ்நாட்டை நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர்ங்கிற போர்வையில குடியுரிமை திருத்த சட்டத்தை கொல்லைப்புறமாக செயல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு இந்த செய்தி அவ்வளவுதான். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொல்லைப்புறமாக கொண்டு வருகிறார்கள். குடியுரிமையை தீர்மானிப்பதற்கான டாக்குமெண்ட், ஆவணங்களை தேர்தல் ஆணையம் தீர்மானிக்க முடியாது. யார் அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்தது? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் தான் இந்த டாக்குமெண்ட் தான் குடியுரிமை தீர்மானிக்கிற டாக்குமெண்ட் என்று சொல்ல வேண்டும். ஆனால் தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கிறது என்று சொன்னால் இங்க அரசியலமைப்பு சட்டம் தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கிறது. மக்கள் விரோத அரசமைப்பு சட்ட விரோதமான நடவடிக்கை.